வணக்கம் மக்களே. இன்றைக்கி இளங்குளம் ஆர்சி தொடக்கப்பள்ளி இது எங்கே இருக்குன்னா நாங்குநேரி பக்கத்தில் இருக்குது. அங்கே சிறுதானிய உணவு வகைகள் விழிப்புணர்வு கண்காட்சி நடத்தியிருக்காங்க. இந்த ஸ்கூலில் 1 to 5th வரைக்கும் இருக்கும். குழந்தைங்கள்லாம் எவ்வளோ ஆர்வமாக அவங்க வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் செஞ்சு ஃபுட்டுலாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன ஃபுட்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இது எங்கள் அத்தை ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் தான் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு இருக்குது இந்த கடலை மாவில் பண்ணுறது, அடுத்தது கேப்பை கஞ்சி, அப்புறம் சாலடு, அப்புறம் கேப்பை புட்டு, அப்புறம் களி. இங்கே பாருங்கன்னா புட்டு, குழல் புட்டில் வச்சு கேப்பை புட்டு கொண்டு வந்து செஞ்சுருந்துருக்காங்க. ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களும் பார்க்கலாம் எவ்வளோ ஆர்வமாக வந்திருக்காங்கன்னு. அடுத்தது இவங்கெல்லாம் முளை கட்டிய பயிர் இருக்குல்ல, முந்தின நாளே ஊற வச்சு அந்த பயிர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, நல்லா சுண்டல் சாப்பிடுவோம்ல, அது மாதிரி நல்லா கருவேப்பிலை வத்தல் எல்லாம் தாளித்து அந்த சுண்டல் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஆர்வமாக காலையில் எந்திரிச்சு செஞ்சுருக்காங்கல்ல. சின்ன பிள்ளைங்களும் சப்போர்ட் தானே பண்ணுறது. இந்த மாதிரி கேழ்வரகு தோசை, அதுக்கப்புறம் இது ராகி லட்டுவான். அது போக இந்த இன்னொரு பொண்ணு வச்சுருக்கிறது கேரட் இருக்குல்ல, கேரட்டு அவளையும் பிணைஞ்சி அதை அப்படியே ஒரு லட்டு, அதில் கேஷ்யூ எல்லாம் போட்டு அப்படி லட்டு பண்ணியிருக்காங்க. இந்த டீம் பாருங்கள், இந்த பிள்ளைங்க சூப்பராக பண்ணியிருப்பாருங்க. குதிரைவாளி அரிசி இருக்குல்ல, அதில் ஒரு வெஜிடபிள் பிரியாணி, ஒரு தயிர் பச்சடி பண்ணியிருக்கு. இதெல்லாமே சூப்பராக பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த டீமை பாருங்கள், இவங்க அடுப்புலையே வேக வைக்காமல் பண்ணியிருக்குது. இது அவல் பாயாசம், தேங்காய் பாலில் ஊற வச்சுனது. இதுக்கு அடுத்தது பாருங்கள், அவங்க அம்மா எவ்வளோ ஈகராக சொல்கிறாங்க பாருங்களேன். இது இட்லி பார்க்குறதுக்கு இட்லி மாதிரி இருக்குன்னா, அவல் இருக்குல்ல, அவலையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கேரட் போட்டு ஒரு அந்த சைஸ் மட்டும் வரதுக்கு வச்சுருக்காங்க. அடுப்புலலாம் வச்சு பண்ணலை. அது மாதிரி அதுக்கு அடுத்தது தேங்காய் சட்னி, தொட்டுக்க தக்காளி சட்னி. இது எல்லாமே வேக வைக்காமல் அடுப்பில்லா சமையல் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அன்னபூர்ணி படம் பார்த்திங்கன்னா தெரியும், அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அது போக இது பெரும்பயிறு, சிறுபயிறு, கொண்டக்கடலை, இது எல்லாமே அத்தையோட 3rd ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லோரும் க்யூட்டாக கொண்டு வந்திருக்காங்க. பாருங்களா, ஆர்வமாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் கிடையாது. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு என்னெல்லாமோ அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்ணுறாங்க. இந்த பையனை பாருங்கள், அழகாக கேழ்வரகு லட்டு அப்படின்னு ஒட்டியே கொண்டு வந்திருக்கான். அதுவே க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த 2 பசங்களும் ட்வின்ஸ் பசங்க, ஒரு போலவே இருக்காங்களா. சேட்டை ரொம்ப பண்ணுவான்லாம். அது மாதிரி இந்த பசங்க பச்சை பயிறு, இது அவிச்ச பயிர், சரியா, அது முளை கட்டின பயிர். அது மாதிரி இது சுண்டல் தான், கொண்டக்கடலை இருக்குல்ல அது. அதுக்கு இந்த பையன் என்ன கொண்டிருக்கான் பார்ப்போம், என்ன ஸ்பெஷல். வேர்க்கடலை, ஓகே, அவிச்ச வேர்க்கடலை. அப்புறம் ஃபாதர் வந்துட்டாங்க, எல்லோரும் விஷ் பண்ணாங்க. நிறைய பேர் கேழ்வரகு புட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது தனித்தனியாகவே 9 வகையாக இருக்குன்னா, நவதானியங்களே அடுக்கி வச்சு என்னென்ன கேழ்வரகு, குதிரைவாளி, சோளம், கம்புன்னு அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.